உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலில் அமர்ந்து செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள். இதன் மூலமாக நமது உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்திக் கொள்வது, இது வயதானவர்களுக்கு, உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் நல்ல பலனுள்ள வகையில் அமைகின்றது. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றவர்களும் நாற்காலில் அமர்ந்தே சின்ன சின்ன பயிற்சிகளை 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம், மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சற்று வயதானவர்கள், 60 தாண்டியவர்கள். அவர்களுக்கு அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி ஏற்படுகின்றது. தண்டுவடம், முதுகு தண்டுவடம் இயங்கும் தன்மையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கின்றது. அப்போ இவர்கள் கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் நமக்கு இன்றைக்கு ஒரு எளிமையான பயிற்சிகளின் மூலமாக அந்த முதுகு தண்டை திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள், அதன் மூலமாக எப்படி நம்ம முதுகு தண்டை நன்றாக வைத்துக்கொள்வது. பொதுவாகவே இப்போ 60 வருடம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, நீங்கள் எடுத்த உணவு, உங்களுடைய உணர்வுகள், இதனுடைய காரணத்தினால இதயம், நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் குறையா போகக்கூடிய நிலை இருக்கும். இப்போ நிறைய டென்ஷன், கவலை, டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நுரையீரலோட இயக்கம் சரியாக இருக்காது. அப்போ அவர்களுக்கு கழுத்து முதுகுவலி ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் எடுத்த உணவு உங்களுக்கு ஒவ்வாத உணவை 60 வருட காலம் எடுத்திருக்கலாம். அப்போ அது வந்து ஜீரண மண்டலத்தை பாதிக்கப்படுகின்றது. சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு நடுமுதுகுவலி ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சிறுநீரகப்பை, கோனாடு சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் அடிமுதுகுவலி ஏற்படும். அப்போ நம்ம உள் உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இனிமேல் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உறக்கத்தில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உழைப்பில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 9:30 முதல் காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய உணவும் சாத்வீகமான உணவாக இருக்கணும். உடல் மொழியை அறிந்து பசிக்கும் பொழுது, பசி எடுக்கும் பொழுது பசி அறிந்து கரெக்டாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக முதுகு தண்டுவடம் இந்த பயிற்சி பண்ண கிராஜுவலாக உங்களுக்கு நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி முதுகு வலி நீங்கணும் அப்படின்னா மனோ ரீதியாகவும் நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும். அப்போ மனோ ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நாம் செய்கின்ற இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கும். அப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு, அந்த முதுகு தண்டுவடம் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் நமக்கு வலியாக ஏற்படுகின்றது. நாம் இந்த பயிற்சிகளின் மூலமாக நம்ம விரல்களை வைத்தே நமக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்கின்றோம். அப்போ அந்த உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்து நமக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு வேணும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல சேரில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. நல்லா மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ முதல் பயிற்சியாக நம்ம யோகாசனத்தில் பர்வட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம், தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய ஆசனம். இப்போ நம்ம தரையில் அமர முடியாதவர்களுக்கு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோங்க அதை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல சாதாரண மூச்சில் 2 கையும் மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட போகிறேன். மெதுவாக தூக்கி ஸ்லோவாக 2 கையை நிதானமாக மேலே கொண்டாங்க. கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. அடிமுதுகுலேருந்து மேலே வரைக்கும் அந்த முதுகுத்தண்டுலேருந்து கை வரைக்கும் நேராக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவாக கையை கீழே கொண்டு வந்துடுங்க. ஸ்லோவாக கையை நிதானமாக கீழே கொண்டு வந்துடுங்க. சேரில் உட்காந்து தான் பண்ணுறோம், அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டம் இருக்காது. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை சாதாரண மூச்சில் மெதுவாக கையை தலைக்கு மேலே கும்பிடுறேன்.
நல்லா கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அடிமுதுகிலேருந்து கழுத்து முதுகு வரைக்கும் நேராக வச்சுக்கோங்க. கையும் நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை பொறுமையாக கீழே கொண்டுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ சாதாரண மூச்சில் பண்ணேன். இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ண போகிறேன். மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கும்பிட போகிறேன். அங்கே மூச்சு அடக்கிக்கிடணும். மூச்சு வெளியே விட்டுட்டே கைக்குள்ளே கலந்துடணும். மூச்சு உள்ளெழுத்திட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இந்த 3 முறை பயிற்சி பண்ண போதே உங்களுக்கு முதுகுத்தண்டில் ஒரு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ஒரு சுறுசுறுப்பை உங்களால் உணர முடியும். இப்போ மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கும்பிடுறேன். அங்கே மூச்சு அடைக்கிடணும். மூச்சு அடைக்கிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே மூச்சை மட்டும் ஒரு 2 செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள். 3 செகண்ட். இப்போ நம்ம முத்திரை பண்ண போகிறோம். முதல் முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. அதனோட மையத்தில் கட்டை விரல். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிரவிரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை. 3 விரலும் அடிச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரல் மொழியை டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ மீண்டும் இந்த முதிரை பண்ணி காமிக்கிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்த்தது பர்வட்டாசனம். நாற்காலியில் அமர்ந்து மெதுவாக கையை ஸ்லோவாக மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை கொண்டு வந்துருங்க. இது நார்மல் பிரீத்திங்கில். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்குவாங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. முடித்த உடனே முதிரை, வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, என்னோடய மையத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அனுசாசன முதிரை. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பரிணமுத்திரை. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி முதுகுவலி உள்ளவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லேசாக இப்போ தான் பிகினிங்கில் இருக்குது, டைமே இல்லை. நீங்கள் ஆஃபீஸில் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை கரெக்டாக காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகு தண்டுவடம் திடமாக இயங்கும். முதுகுவலியிலிருந்து முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.